தம்பி வணக்கம். இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் ஒரு தரப்பு அண்ணன் சீமான பக்கம் போகிறாங்க. இன்னொரு தரப்பு இளைஞர்கள் நடிகர் விஜய் பின்னாடி போகிறாங்க. இந்த ரெண்டு இளைஞர்களுக்குள்ள வேறுபாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் 2 இளைஞர்களுக்குள்ள வேறுபாடு பார்த்தோம்னா, இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் யார் பக்கம் யார் இருக்காங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. இப்போது விஜய் பக்கம் ஏன் இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் போகிறாங்கன்னா, அறியாமை தான். அரசியல் புரிதல் இல்லாமல் இப்போ அண்ணன் எங்களுக்காக சர்க்கார் படத்தில் போராடினாரு, தெறி படத்தில் இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ தெறி படத்தில் இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. அப்புறம் சர்க்கார் படத்தில் உருவிரல் புரட்சி பண்ணார். அப்புறம் கத்தி படத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினார். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிஞ்சிருச்சுன்னா, அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க ஒரு நடிகரை என்றைக்குமே ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம ஆதரிக்கணும்னா, ஒருத்தருக்கு நம்ம வாக்களிக்கணும்னா, அவங்க என்ன போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க, எதை சார்ந்த போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க, என்ன கொள்கைகளை கொண்டு வராங்க, எதை சார்ந்த கொள்கைகளை கொண்டு வராங்க, அவங்க நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு தேவையான நீர், நிலம், காற்று, இந்த மண் வளம், மலை வளம், நீர் வளம், நில வளம் எல்லா வளத்தையும் பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது, இது எதை பற்றியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. வராரா நமக்கு அது அதிகபட்சமாக அவங்களுடைய நோக்கங்களை எப்படின்னா, நமக்காக 250 கோடி சம்பளம் விட்டுட்டு வராரு, அதுக்காக ஒரு ஆதரிப்போம். அப்போ அதுக்காக வராரு, என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லிட்டாரு, அதுக்காக அவர் ஆதரிப்போம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இப்போ விஜய் அண்ணன் பின்னாடி அவங்களுடைய ரசிகர்கள்லாம் போகிறாங்க. சீமான் பக்கம் போகிற இளைஞர்கள் எதனால் போவாங்க? இப்போ இந்த பக்கம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக எதனால் போவாங்கன்னா, அங்கே திரைப்படம் நினச்சதுனால போகிறாங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்களோ, இப்போ தமிழ் தேசியத்தை பின்பற்றுற இளைஞர்களோ இப்போ எதற்காக போகிறாங்கன்னு முக்கிய காரணம்னா, ஈழப்போர் தான். ஈழப்போரும் தலைவர் பிரபாகரன் தான். இங்கே பிரபாகரன் என் அண்ணன், என் தலைவன், என்னுயிர் தலைவன், தமிழின தலைவன்னு இங்கே யாரும் சொல்லலை. இங்கே முக்கால்வாசி பேர் தமிழின தலைவர் ஐயா கருணாநிதியோ, ஐயா புரட்சி கலைஞர்னு சொல்லி ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் ஏற்றுட்டு இருக்காங்க. அப்போது ஈழப்போரை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தியது, ஈழப்போரை பற்றி இங்கே சொன்னது, எல்லாருக்கும் அரிய வகையில் செஞ்சது. உனக்கான தலைவர்களை திரையில் தேடாதே தரையில் தேடு என்று சொன்னதுனால தான் இங்கே நாம் தமிழர் கட்சி சீமான் பின்னாடி பெரும்பாலானோர் போகிறாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். கொள்கை பிடிப்பில் உள்ளவங்க இங்கே நாம் தமிழர் கட்சி பின்னாடியும் சீமான் அவர்கள் பின்னாடியும் போவாங்க. எந்த ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் புதுசாக அரசியலுக்கு வரவங்க, வெறும் திரைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு அரசியலுக்கு வரவங்க விஜய் அவர்கள் பின்னாடி போவாங்கன்னு சொல்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவங்க பின்னாடி போகிறவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. எத்தனை தொகுதி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரியாது. எந்த படத்தில் எந்த வசனம் எவ்வளோ நேரம் பேசினார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா, சீமானவர்கள் துண்டிச்சிட்டே இல்லாமல் 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் பேசுவாங்க. அவரும் துண்டிச்சிட்டு இல்லாமல் பேசுவார். எதில் பேசுவார்? கரெக்டாக கத்தி படத்தில் பேசுவார். 2 நிமிஷம் தண்ணீருக்காக கத்தி படத்தில் பேசுவார். ஆனால் உண்மையாக இங்கே அவரால் பேச முடியுமா? இப்போ அவரால் இங்கே பேச முடியுமா? இந்த தரையில் அண்ணன் விஜய் அவர்களால் துண்டிச்சிட்டு இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டங்களில் என்னுடைய கொள்கை இது தான், திராவிடமும் தம் தேசியமாக, இதை திராவிடத்திற்கு எடுத்துக்காட்டாக 2 வரலாற்று சான்றுகள், தம் தேசியத்துக்கு எடுத்துக்காட்டாக 2 வரலாற்று சான்றுகள். இப்போ நீர் பிரச்சனை இருக்குது. உலகிலேயே உலகில் இருக்க மக்களுக்கு வெறும் 3% மக்களுக்கு தான் குடிக்க தண்ணீர் இருக்குது. இப்போ கிருஷ்ணகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் சுரண்டப்படுது. இதெல்லாம் நான் தடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் பேசுவாரா? பேச மாட்டார். ஆனால் திரைப்படத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு துண்டிச்சிட்டு இல்லாமல் அண்ணன் விஜய் அவர்களால் உளராமல் மக்கள் பிரச்சனைகளை பேச முடியும். எதில்? திரைப்படத்தில். அதுவும் அவராக சுயமாக சிந்திச்சு பேசுகிறான்னு கேட்டால் கிடையாது. ஒரு திரைப்படம் என்பது ஒரு டைரக்டரு, ஒரு மியூசிக் டைரக்டரு, பல கடகோடி அதுக்கு நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு செட்டு வரைக்கும் போட்டிருப்பாங்க. எல்லாருடைய உழைப்பால் தான் உருவாக்கப்பட்டது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இன்னொருத்தர் எழுதி தந்த வசனத்தை பேசுகிறவர் அவர். ஆனால் இங்கே சீமானவர்கள் சூழலியலை பற்றி, மலையை பற்றி, மண்ணை பற்றி, நீரை பற்றி, நிலத்தை பற்றி, கடலை பற்றி, எல்லாத்தையும் பற்றி பேப்பர் இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போ அதுக்காகத்தான் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போது அண்ணன் விஜய் அவர்கள் பின்னாடி போகிறவங்களும், இப்போ நாம் தமிழர் கட்சி பின்னாடியும் சீமானவர்கள் பின்னாடி போகிறவங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. நீங்கள் இப்போ விஜய்க்கு அரசியலே தெரியலன்னு சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கும் தவேகாவுக்கு தான் போட்டி அப்படின்னு எல்லா மேடையிலுமே பிரகடனம் பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது அவர் எதற்காகனா தன்னைத்தானே ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக அவர் சொல்லுவார். திமுக டார்கெட் பண்ணுறாரு அவர் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் அவரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மீடியாவுக்கு டிஆர்பி ரேட் ஏறுறதுக்காக அவரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போது தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி என்பதை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகத்தான் அவர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறது இப்போ நம்ம இப்போ ஒரு மணி நேரம் நியூஸ் பார்க்குறோம்னா விளையாட்டு செய்திகள்னு வரும்ல, அது மாதிரி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறத நம்ம விளையாட்டு செய்திகள்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போயிடணும். எப்படி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி வரும்? ஏன்னா நான் திமுக ஆதரவான கிடையாது. ஆனால் திமுக கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷ கட்சி. 70 வருஷ கட்சியில்
இவருக்கு எவ்வளோ அரசியல் அனுபவங்கள் இருக்குது. திமுகவுக்கு நிறைய அரசியல் அனுபவங்கள் இருக்குது. எப்படி வந்து மலையை வெட்டி விற்கலாம், எப்படி மக்கள் பணத்தை சுரண்டலாம் அப்படின்ட்டு திமுகவுக்கு நிறைய அரசியல் அனுபவங்கள் இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன அரசியல் அனுபவங்கள் இருக்குது, இவர்களுக்கு திமுகவை எதிர்க்க என்ன கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ அதிமுக எதிர்க்கிறாங்களா, அவங்க வந்து ஒரு பிரதான கட்சி, 2 பேருமே கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே கடந்த ஒரு கட்சி. அதிமுக கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஆகுது. அதிமுக தொடங்கி 50 வருடங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லலாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லலாம். இப்போ 15 வருடங்களாக இப்போ மக்கள் போராட்ட களத்தில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி சொல்லலாம். இப்போ எனக்கும் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் தான் போட்டி, எனக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தான் போட்டின்னு சொல்லலாம். இப்போ கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளாகி கிட்டத்தட்ட பாருங்கள், எந்த ஒரு போராட்டமே முன்னெடுக்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 போராட்டம் தான். ஒன்று அந்த வகுப்பு வாரிய சட்ட சீர்திருத்தத்தை எதிர்த்து ஒரு போராட்டம், அப்புறம் பரந்தூர் விமான நிலைய மக்களை சந்திப்பதற்கு ஒரு போராட்டம். இப்போ அதன் பிறகு எதுக்காக இப்போ நடத்துகிறேன்னா, இப்போ அஜித்குமார்ன்ற ஒருத்தர் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார்ல, அவர் கண்டித்து ஒரு போராட்டம். 3 போராட்டங்கள் நடத்திவிட்டு எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னால் 5 வயது குழந்தைகள் கூட இதை நம்பாது. இது வேணால் ஒரு விளையாட்டு செய்தியாக எடுத்துகிட்டு தான் நம்ம கடந்து போகலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியை அவர் ஏன் விமர்சிக்க மாட்டாரு, அவர் வந்து ஆணவ படுகொலைக்கு பேசலையா? கவின் ஆணவ படுகொலைக்கு பேசாதது வந்து முக்கிய காரணம் வந்து, அவர் சொல்கிறாரு, நான் பெரியாருன்னா யார் தெரியும்லன்னு கேட்குறாரு. ஐயா அண்ணல் அம்பேத்கர்னா யாருன்னு தெரியும்லன்னு கேட்குறாரு. அண்ணல் அம்பேத்கர் வந்து அனைத்து சாதிகளுக்குமாக ஒரு போராடிய ஒருவர். இப்போ ஐயா பெரியார் வந்து சமூக நீதிக்காக போராடினார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள், நான் 5 கொள்கை தலைவர்கள் வழியில் தான் நான் நடப்பேன்னு சொல்கிற அவர், அப்போ எல்லா சாதிகாரரும் இங்கே அடிப்பட்டாலும் அவனுக்காக பேசணும், அவனுக்கான இடஒதுக்கீடு நம்ம பெற்றுத்தரணும், அதுதான் அவருடைய ஒரு கடமை எல்லாமே. இப்போ கவின் படுகொலை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு இளைஞன் இறந்திருக்கான் என்பதை, அதற்கு அவர் ஏன் குரல் கொடுக்கலன்னா, இப்போ அவருக்கு குரல் கொடுத்தா வெட்டின சாதிகாரன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அப்போ வெட்டின சாதிகாரனை கண்டிச்சா செத்த சாதிகாரன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் ஒரு பயத்தினால அவர் வந்து வாக்களிக்கலை. சாதிக்கு எதிராக இல்லைங்கிறீங்களா விஜய்? சாதிக்கு எதிராக இல்லைன்னு சொல்லலை, அவர் பேசவே பயப்படுறாரு. மக்கள் பிரச்சனை பேச பயப்படுறவர் ஏன் அரசியலுக்கு வரணும் தான் நான் கேட்குறேன். இதே இது நீங்கள் கவின்ங்கிற ஒரு இளைஞர் இறந்ததுக்கு குரல் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. இப்போ உள்ள திருப்பரங்குன்றம் அந்த மலை பிரச்சனை இருக்கு இல்லையா, இப்போ இஸ்லாம் இருக்கும் இந்துக்கும், அதை பற்றியும் பேசலை. ஆனால் ரொம்ப சொன்னார், அண்ணன் திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொன்னார். ஆனால் திருப்பரங்குன்றம் விஜய் இந்த பிரச்சனைக்கு எங்கே போனாருன்னு தெரில. ஐயா நாஞ்சில் சம்பத்தி இணைஞ்ச உடனே கரெக்டாக 12 மணிக்கு ட்வீட் போடுறாரு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றி அவர் பேசலை, ஏன்னு தெரியல. இப்படி இருக்கிறவர், என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறவர், செப்டம்பர் 27 அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கொள்கை எதிரி காணாமல் போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ட்விட்டு போட்டான்னு சொன்னீங்களே, 2008 ஈழத்தமிழர்களுக்காக போராடினேன், தலைவனை இழந்து வாடும் மக்களுக்கு துணை அனுப்பணும்னா பேசினார். தலைவர் பிறந்தநாள் 26ஆம் தேதி வந்துச்சு, ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கூட போடலாம், மாவீரர் நாளுக்கு ஒரு செய்தி கூட போடலைங்களே. அது நீங்கள் கேட்டீங்க. இப்போது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, ஜிவி பிரகாஷ் வந்து தமிழின தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு போட்டார். காமெடி நடிகர், இப்போ கூட திரைப்படம் நடிச்சிட்டு இருக்க நடிகர் சதீஷ் அவர்கள் வந்து தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு போட்டார். ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்கிற அண்ணன் விஜய் அவர்கள், 2008 ஈழ மக்களுக்காக நான் போராடணும்னு சொல்கின்ற அண்ணன் விஜய் அவர்கள், ஈழ மக்களுக்காக நான் நிதி அளித்தேன் 2010ன்னு சொல்கிற அண்ணன் விஜய் அவர்கள் 500 ரூபா நிதி அளித்தார். அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை பற்றி அண்ணன் விஜய் அவர்கள் தலைவர் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கலை. அது ஏன்னு தெரியலை. இப்போ பெயரை கூட, தமிழின தலைவர் பிரபாகரன் என்ற ஒரு பெயரை கூட உச்சரிக்க பயப்படுற இவர் ஏன் திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்றுன்னு சொல்லணும்? அதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் வந்து சட்டம் இயற்றிய நாள்னு கொண்டு வந்தாங்க. சட்டம் இயற்றிய நாளுக்கு 12:03 AM கரெக்டாக 12:03 மதியம் 12:03க்கு ட்வீட் போடுறாரு. இப்போ சட்டம் இயற்ற நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு போகிறாரு. ஆனால் மறந்தும் கூட தமிழின தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிறதுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலை. இப்போ என்னுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலைன்னா தமிழின தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களுங்கிற விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்றுன்னு சொல்கிறாருல்ல, ஐயாவுக்கு தான் செலவைக்கணும்னு சொல்லி பேசியிருக்காருல்ல. ஆமாம், ஐயாவுக்கு செலவைக்குன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே செலவு வைப்பார். ஏன்னா அவர் எல்லாரையும் ஆதரிச்சிருக்காருல்ல, அண்ணாவை ஆதரிக்கிறார், எம்ஜிஆரை ஆதரிக்கிறார், அப்புறம் ஐயா கருணாநிதி அவர்களையும் இனி ஆதரிப்பார். இப்போ வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன்னு கேட்டால் எல்லாருடைய ஓட்டு வாங்குவதற்காக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மற்ற கட்சியினுடைய ஓட்டு வாங்கணும்னா, மற்ற கட்சி தலைவர்களை நீங்கள் உங்கள் கட்சி தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? அப்போ இது மாற்று அரசியல்னு சொல்லி ஏமாற்று அரசியல் தானே. இது எதுவுமே தெரியாமல் அந்த தலைவர் யாரை ஆதரிக்கிறார், எதற்காக இந்த தலைவருடைய ஃபோட்டோலாம் பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியாமல் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து. அப்போது அவங்க முதல்ல இங்கே அரசியல் புரிதல் படணும்.
பட்டா தான் இங்கே எல்லாம் மாறும்.